வணக்கம் நண்பர்களே. இனி வருகின்ற நாட்கள் அனைத்தும் முருகப்பெருமானின் அருளால் உங்களுடைய வேண்டுதல் பிரார்த்தனை அனைத்தும் நிறைவேறக்கூடிய காலமாக மாறப்போகுதுங்க. ஏன்னா முருகப்பெருமானின் அருளால் தான் இந்த ஒரு பதிவு பார்த்தீங்கன்னா உங்களுடைய கண்களுக்கு தென்பட்டிருக்கு. முருகனுடைய அறுபடை வீடுகளில் எவ்வளவு சிறப்போ அதே போல தாங்க முருகனுடைய ஆண்டவன் உத்தரவு பெட்டி ரொம்பவே சிறப்புங்க. தற்போது பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் மஞ்சள், பிள்ளையார், எலுமிச்சை பழம், அருகம்புல், வெற்றிலைன்னு 4 மங்களகர பொருட்கள் வைத்திருக்காங்க. இதனால இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஏற்பட்ட கிரகநிலை மாற்றத்தால் ராசி சக்கரத்தில் 10வதாக அமைந்த மகர ராசி நண்பர்களுக்கு இந்த பங்குனி மாதம் முடிவதற்குள்ள கிரகநிலை ரீதியாக எப்படிப்பட்ட பலன் காத்திருக்கு, இந்த நேரத்தில் நீங்கள் எந்த மாதிரியான விஷயங்கள்ல எச்சரிக்கையாக நடந்துக்கணும் தெரிஞ்சுக்கொள்ள இந்த ஒரு பதிவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் நீங்கள் மகர ராசி நண்பர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் உற்சாக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு சரியான ஒரு பரிகாரத்தை பெற்றுக்கொள்ள வீடியோவில் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பங்குனி மாதம் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா மகர ராசி நண்பர்களுக்கு சற்றே முயற்சி அதிகம் தேவைப்படக்கூடிய காலமாக இருக்க போகுதுங்க. நீங்கள் திட்டமிட்டு செயல்பட்டாலே பல விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் உண்டு. முன்பு இருந்த தடைகள் இனி மெதுவாக விலகிடும். அதே போல் வேலை செய்யக்கூடிய மகர ராசி நண்பர்களுக்கு இந்த நேரத்தில் வேலைப்பளு அதிகரிக்கலாம். ஆனால் அதே சமயம் உங்கள் திறமை இந்த நேரத்தில் வெளிப்படும், அதற்கான வாய்ப்பு உண்டு. மேலதிகாரிகளுடைய கவனத்திற்கு உங்கள் முயற்சிகள் இனி வரும். தொழில் செய்தீங்கன்னா புதிய வாடிக்கையாளர்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. பணவரவும் நிலைமை சீராக இருக்கும். முன்பு தாமதமாக இருந்த சில பணங்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் தேவையற்ற செலவுகளை தவிர்த்தால் சேமிப்பு அதிகரிக்கும். இல்லத்தரசிகளுக்கு இந்த மாதம் குடும்பத்தில் சில பொறுப்புகள் அதிகரிக்கலாம். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை நிதானமாக சமாளிக்க முடியும். வீட்டில் உறவினர்கள் வருகையால் மகிழ்ச்சி அதிகரிக்கும். அதே போல் மாணவர்களுக்கு படிப்பில் கவனம் செலுத்த வேண்டிய காலமாக இருக்குது. குறிப்பாக இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி சனிப்பயிற்சி நடந்ததால் 7 சனியின் பிடியிலிருந்து முழுமையாக மகர ராசி நண்பர்கள் விடுபட்டு இருப்பது பல வகையிலும் முன்னேற்றமான அனுகூலமான பலன்களை கொடுக்க போகுதுங்க. மேலும் இந்த பங்குனி மாதம் முடிவதற்குள்ள பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொடக்கத்தில் ஒரு சில நாட்கள் மட்டும் குடும்பத்தில் சரிங்க திருமண வாழ்க்கையிலோ விட்டு கொடுத்து செல்வது நல்லது. 10 நாட்களுக்கு பிறகு குடும்பம், குழந்தை சம்பந்தமான விஷயங்களை ஊழல் அனைத்து இணக்கமாக மாறும். அதே போல 7 சனி முழுமையாக விலகி இருப்பது இறுக்கமான சூழலை நீக்கி நிம்மதியை உங்களுக்கு தருங்க. வருமானத்தில் இருந்து வந்த தடைகள் விலகும். சுபகாரிய தடைகளும் நீங்கும். பேச்சுவார்த்தைகள் உடனடியாக சாதகமான முடிவை தருங்க. மேலும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உத்தியோக ரீதியாக பங்குனி மாதம் பெரிய வளர்ச்சியும் ஏற்றத்தையும் கொடுக்கக்கூடிய காலமாக மாறப்போகுது. முயற்சிகள் அனைத்தும் கை கூடிடுங்க. எதிர்பாராத பதவி உயர்வு, ஊதிய உயர்வு இல்லைனா இடமாற்ற சாத்தியம் இருக்குது. கடந்த கால முயற்சிகளுக்கு தொழில் மற்றும் வேலையில் இதுவரை கிடைக்காத அளவுக்கு பலன் உண்டு. வெளிநாடு இல்லைன்னா வேறு இடத்திற்கு முயற்சி செய்து கொண்டிருந்தீங்கன்னா இடமாற்றம் சாத்தியமாகும். புதிய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு கிடைத்திடுங்க. மேலும் தடைப்பட்ட பணவரவும் கிடைக்கும். வருமானமும் இனி அதிகரிக்கும். பொருளாதார அளவு இனி மேம்படும். வருமானத்தில் ஏற்ற இறக்கமான நிலை விலகி சீராக மாறும். ஒன்றுக்கு மேற்பட்ட வழிகளில் இருந்து ஆதாயம் கிடைக்கும். கடன்களை அடைக்கக்கூடிய சூழல் உண்டு. திட்டமிட்டு செலவு செய்தால் கடன் இந்த நேரத்தில் முற்றிலும் அடைச்சிடலாம். அதே போல் பல வகையில் சாதகமாக இருக்க போதுங்க. இந்த நேரம் பணவரவில் செலவுகளின் சிக்கனத்தை கடைபிடித்து அவசியமான விஷயங்களை மட்டுமே நீங்கள் கூடுதலாக செலவு செய்வது நல்லது. ஆடம்பர செலவுகளை தவிர்க்க பாருங்கள். உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. சிறந்த அணுகுமுறையும் சாதிக்கக்கூடிய திறமையும் நிறைந்த பார்த்தீங்கன்னா மகர ராசி நண்பர்களுக்கு தொடர்ந்து இந்த மாதம் பொறுத்தவரை எந்த ஒரு விஷயத்திலும் முடிவு எடுப்பது தாமதமாகலாம். அடுத்தவர் பிரச்சனைகளை தலையிடுவதை தவிர்ப்பது நல்லது. பண வரத்து உங்களுக்கு எதிர்பார்த்த நேரத்தை விட தாமதமாக தான் வந்து சேரும். ஆனால் பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் இனி தீருங்க. தொழில் வியாபாரத்தில் எதிர்பாராத குறுக்கீடுகள் ஏற்பட்டு பின்னர் விலகும். வியாபாரம் தொடர்பான பிரச்சனைகளை கையாளும் போது கொஞ்சம் கவனமாக இருங்க. பாக்கிகள் இனி வசூலாகும். உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா ரொம்பவே கவனமாக தங்களுடைய வேலைகளை செய்வது நல்லது.
கணவன் மனைவிக்கிடையே இந்த நேரத்தில் அனுசரித்து செல்வதன் மூலம் அமைதி உண்டு. விருந்தினர்கள் வருகை இருக்கு. உறவினர்கள் நண்பர்களிடம் கோபத்தை காமிக்காம பேசுவதும் நல்லது. எதிர்பாராத உதவிகள் உங்களுக்கு கிடைப்பதில் தாமதமாகலாம். எதிலும் எச்சரிக்கையாக செயல்படுவதும் நல்லதுங்க. பெண்களுக்கு பற்றினா எந்த ஒரு விஷயத்திலும் முடிவு எடுப்பதில் தாமதம் உண்டாகும். கவனமாக வேலைகளை செய்தால் நல்லது. பணவரத்து தாமதம் உண்டு. மாணவர்களுக்கு கல்வியில் மட்டும் கவனம் செலுத்துங்க, வெற்றி உண்டு. சக மாணவர் நண்பர்கள் பிரச்சனைகளை தலையிடுவதை தவிர்த்திடுங்க. மேலும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் ராசியில் வரக்கூடிய நட்சத்திர ரீதியாக உத்திராடம் 2, 3, 4 பாதத்தில் உள்ளவங்களுக்கு நண்பர்கள் மூலம் உதவி கிடைக்கும். வாகன லாபம் உண்டு. தகப்பனாரோடு வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. வெளி தொடர்புகளில் எச்சரிக்கையாக இருங்க. என்னப்படி உங்கள் காரியங்களை செய்து முடிக்க சூழ்நிலை உண்டாகும். செலவுகளை குறைக்க திட்டமிடுவது நல்லது. கௌரவம் இனி உயரப்போகுது. அடுத்ததாக திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த நேரத்தில் எடுத்துக்கொண்ட காரியங்களில் ஏற்படக்கூடிய சந்தேகங்களை அவ்வப்போது போக்கிக் கொள்வது நல்லது. திட்டமிட்டு செயலாற்றினீங்கன்னா முன்னேற்றம் உண்டு. சிக்கலான பிரச்சனைகளையும் இனி எளிதாக தீர்த்திடுவீங்க. பணவரத்து இருக்கு. திறமையான செயல்களால் உங்களுக்கு புகழும் அந்தஸ்தும் உயரப்போகுது. அடுத்ததாக அவிட்டம் 3, 2 பாதத்தில் உள்ளவங்களுக்கு பேச்சினுடைய இனிமே சாதுரியம் இவற்றால் எடுத்த காரியங்கள் எல்லாம் கைகூடி வருங்க. பயணங்களில் நன்மை உண்டு. ஆன்மீக பணிகளில் உங்களுக்கான நாட்டம் அதிகரிக்கும். உங்களுடைய பொருட்களை கவனமாக பாதுகாப்பாக வச்சுக்கோங்க. வாகனங்களில் செல்லும்போது ஆயுதம் நெருப்பு கையாளும் போது ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. தொழில் அபிவிருத்திகள் படிப்படியாக உண்டாகும். வியாபாரத்திற்காக புதிய இடம் வாங்குவீங்க. புதிய வாடிக்கையாளர்கள் உங்களுக்கு கிடைப்பாங்க. விவசாயிகளுக்கு வில்லங்கம் எதுவும் உருவாகாது. மகசூல் இனி அதிகரிக்கும். இயந்திரம் சார்ந்த தொழில் செய்வோருக்கு லாபம் எதிர்பார்த்தபடி இருக்குங்க. அரசியல்வாதிகளுக்கு சிறந்த ஒரு காலகட்டம் தாங்க இது. பொருளாதார சிக்கல் இனி வராது. தொழில் அபிவிருத்தி பாதிக்கப்படாது. மக்கள் சுபிட்சம் சீராக இருக்கும். கட்சி பணிகளில் சுறுசுறுப்பு ஏற்படும். பேசும் வார்த்தையில் எப்போதும் எச்சரிக்கையாக இருங்க. அதே போல் கலைத்துறை பணிகளில் அன்றாட பணிகள் பாதிக்கப்படாது. சில நன்மைகளும் உண்டுங்க. இனி தொழில் சிறப்படையும். பொருளாதார நிலையில் பாதிப்பு ஏற்படாது. புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டாகும். பிரபலமானவர்களோடு இணைந்து வேலை செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். இசை எழுத்து துறைகளில் பணிபுரிவங்க முன்னேற்றம் காண்பீங்க. அதே போல் பெண்களுக்கு பணிகள் சுறுசுறுப்பாக செய்து முடித்திடுவீங்க. குடும்ப அமைதி இனி கெடாது. வேலை செய்யும் பெண்களுக்கு மேன்மை உண்டு. தொழில் செய்தீங்கன்னா பணிகள் சுமாரான நிலையில் நடைபெறும். சில நன்மைகளும் உண்டுங்க. இதுவரை இருந்து வந்த உடல் உபாதை உள்ள கோளாறுன்னு அனைத்து குறைகளும் நிவர்த்தியாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் சுபகாரியம் ஏதேனும் நடக்கலாங்க. மேலும் மாணவர்களுக்கு இருந்து வந்த தொல்லைகள் கட்டுக்கொள்ள வரும். பெரியோர் நல்லாசையை விரும்பி பெறுவீங்க. நலம் விளையும். கல்விக்கு தேவையான உதவிகள் கிடைக்கப்பெறும். சிலர் வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பிற்கு மருத்துவம் மேனேஜ்மெண்ட் துறை மாணவர்கள் சிறந்து விளங்க போறீங்க. சனி பகவானுக்குரிய ராசியாகவும் செவ்வாய் பகவான் உச்சம் அடையக்கூடிய ராசியாக நீங்கள் பிறந்திருப்பதால் எடுத்த செயலை வெற்றி உண்டாகும் வரை தொடர்ந்து செயலாற்றுவதால் நியாய உணர்வு கொண்டவராக இருப்பதால் உங்களுக்கு தொடர்ந்து நற்பலன்கள் அதிக பெற வேண்டும் நினைச்சிங்கன்னா ராசியின் அதிபதி சனி பகவானாக இருப்பதனால சனிக்கிழமை தோறும் பெருமாள் வழிபாட்டை மேற்கொண்டு வாங்க. ஆண்டுக்கு ஒரு முறையாவது சனீஸ்வர அம்சம் நிறைந்த திருப்பதி திருமலை வெங்கடாஜலபதி பெருமாளை வணங்கிட்டு வாங்க. அதே போல் சனிக்கிழமை நாளில் நவகிரகங்களில் சனி பகவானுக்கு நெய் இல்லைனா விளக்கெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடுங்க. முருகப்பெருமான் உச்ச ராசியாகவும் இருப்பதால் செவ்வாய்க்கிழமையில் முருகப்பெருமானை வணங்கி வந்தாலும் இல்லற வாழ்க்கை, பூர்வீக சொத்து, நிலம் போன்ற விடயங்களில் பல நன்மைகள் உண்டாகும். அதே போல் நீங்கள் கருப்பு நிற ஆடைகளை மகர ராசினர் எப்போதும் அணியாதீங்க. சொந்த வீடு இல்லைனா வாடகை வீடு கிழக்கு திசை பார்த்தவாறு அமைத்துக்கொள்வது உங்களுக்கு சிறப்பான ஒரு எதிர்காலத்தை ஏற்படுத்தி தரும். ஏழைகளுக்கு அன்னதானமோ கோயில்களுக்கு வெல்லம், தேன், அரிசி போன்றவற்றை தானமாக அளித்தாலே உங்களுடைய விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேற ஆரம்பமாகும். மேலும் இந்த பதிவில் பார்த்தீங்கன்னா மகர ராசி நண்பர்களுக்கு இந்த நேரத்தில் கிரகநிலை ரீதியாக முருகப்பெருமானின் அருளால் எப்படிப்பட்ட பலன் காத்திருக்குன்னு தெரிஞ்சுக்கொண்டோம். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டிய பரிகார முறை என்னன்னு தெரிஞ்சுக்கொண்டுங்க. பொதுவாகவே நீங்கள் செவ்வாய்க்கிழமை நாளில் முருகப்பெருமானுக்கு மாலை நேரத்தில் வெற்றிலையில் தீபம் ஏற்றி வழிபட்டு வர தொடர்ந்து 6 வாரங்கள் ஒரே ஒரு வேண்டுதலை மட்டும் மனதில் நினைத்து கொண்டு
நெய் தீபம் ஏற்றி வணங்கி வந்தாலே உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கஷ்டங்கள் அனைத்து விலகிடுங்க. நிச்சய வாழ்க்கையில் நல்ல மாற்றம் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் மகர ராசி நண்பர்களாக இருந்தீங்கன்னா ஓம் முருகா போற்றி எனும் மந்திரத்தை 3 முறை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம உங்களுடைய நட்சத்திரம் எதுன்னு கமெண்ட் பண்ணுங்க. புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் நன்றி நண்பர்களே.